அனைவருக்கும் வணக்கம். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாட்டுக்கு தேவையான கல்வி நிதியான 2150 கோடியை விடுவிப்போம் என்று ஒன்றிய அமைச்சர் ஆணவமாக கூறியுள்ளார். தமிழ்நாடு மட்டும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாம். பாஜக ஆளுகின்ற மாநிலமான பீகாரிலோ அல்லது உத்தரப்பிரதேசத்திலோ அல்லது மத்திய பிரதேசத்திலோ நீங்கள் ஒரு மொழிக்கு மேலே படிப்பதில்லை. ஆனால் நாங்கள் மூணு மொழியை படித்தா தான் நீங்கள் நிதியை தருவீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சர்வ சிக்ஷா அபியானுக்கும் நீங்கள் கொடுக்குற நிதிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? அதையும் இதையும் முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஹிந்தி படிப்பதால் என்ன லாபம்? எங்களுக்கு என்ன லாபம்? உங்கள் மொழியை என் மொழியை நீ படிக்க முடியுங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் தொடங்கின கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் தமிழ் ஆசிரியர்களே இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் தொடங்கின பள்ளியில் தமிழ் கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நாங்கள் ஹிந்தி கற்றுக் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எங்கள் வரி பணத்தை நாங்கள் கொடுக்குற வரி பணத்தை எங்கள் மாணவர்களுக்கு தர மாட்டேன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அது எங்கள் உரிமை. அது என்ன உங்கள் அப்பா வீட்டு காசா? எங்கள் உதயண்ணா சொன்ன மாதிரி உங்கள் அப்பா வீட்டு காசான்னு சொன்னால் தான் உங்களுக்கு வலிக்கும் என்றால் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். இங்கே மாநில தலைவர் அண்ணாமலை என்னமோ ஹிந்தி கற்றுக்கணும் சொல்கிறாரு. நீ போய் அங்கே அமெரிக்காவிலேயோ லண்டன்லேயோ போய் படித்து அங்கே உனக்கு ஹிந்தியில் பாடம் நடத்துனாங்களா, ஆங்கிலத்தில் பாடம் நடத்துனாங்களா? உனக்கு ஆங்கிலம் தெரிய போய் தான் நீ அங்கே போய் படித்த. அந்த அறிவு கூட உனக்கு இல்லையே. இங்கே ஹிந்தி கற்றுக்கணும் சொல்கிறியே. நாங்கள் எந்த மொழியை படிக்க வேண்டும், எந்த உணவை உட்கொள்ள வேண்டும், எந்த மதத்தை பின்பற்ற வேண்டும், எந்த சாமியை கும்பிட வேண்டும் என்பதை முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் இல்லை. நாங்கள் எந்த வழியில் வந்தாலும் சரி, எந்த திணிப்பு வந்தாலும் சரி, அதை நாங்கள் இந்த தமிழ்நாடு பொறுத்து கொள்ளாது. எப்பொழுதும் அண்ணா வழியில் இருமொழி கொள்கை தான் எப்பொழுதும் இருக்கும். அண்ணா இருக்கும் வரை, தந்தை பெரியார் என் கொள்கை இருக்கும் வரை, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய கொள்கை இருக்கும் வரை இங்கு இருமொழி கொள்கையே இருக்கும். இந்தி ஒழிக, கட்டாய இந்தி ஒழிக. தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க.